வெல்கம் டு மகிழ்ந்தேடி சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காஞ்சிபுரம் கோவில் பிரசாத ஸ்பெஷல் இட்லி செய்கிறதுக்கு ஒரு ஆழாக்கு பச்சரிசி, ஒரு ஆழாக்கு புழுங்கல் அரிசி இல்லாட்டி இட்லி அரிசி எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு இட்லி குருணை அரிசி எடுத்துருக்கிறேன். அடுத்தது ஒரு ஆழாக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம். இது நாலுத்தையும் சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். 8 மணி நேரத்துக்கு பிறகு நம்மளோட அரிசி இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். பார்த்திங்களா, நம்மளோட இட்லி மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொரன்னு தான் அரைச்சிருக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கலந்து இதை ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். 7 மணி நேரத்துக்கு பிறகு நம்மளோட மாவு எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளோட இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு சேர்க்கறதுக்கான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிடலாம். கடாயை ஸ்டவ்வில் வச்சு கடாய் சூடான பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கிய இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பச்சை மிளகாய் நம்மளோட மாவுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். அடுத்தது முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை லேசாக வறுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்குறோம். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுக்கு பொடியையும் சேர்த்துக்கலாம். சுக்கு பொடியோட ஃப்ளேவர் நம்மளோட இட்லியில் ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடாயில் இருக்கிற சூட்லேயே இதை லேசாக ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட இட்லி மாவில் கலந்துக்குவோம். இது ஆற வைக்கணும் அப்படின்லாம் இல்லை, நம்ம சூடாக இருக்கும் போதே மாவில் கலந்துக்கலாம். தாளிக்கிறதுல நீங்கள் கடலைப்பருப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் சுவை நல்லா இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு சேர்க்காம தான் தாளிச்சிருக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இட்லி பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் ரொம்ப ஃபேமஸ். யூஸ்வலாக இந்த இட்லியை ஒரு பெரிய மூங்கில் கூட்டுக்குள்ளே மந்தார இலை வச்சு அதுக்குள்ளே வாழை இலையை வச்சு அவிப்பாங்க. நம்ம வீட்டில் செய்யும் போது அந்தளவுக்குலாம் செய்ய முடியாது. அதனால் நான் வீட்டில் இருக்கிற நார்மல் குட்டி கிண்ணம், குட்டி டம்ளரில் எப்படி இந்த இட்லி அவிக்கிறதுன்னு இன்றைக்கி சொல்ல போகிறேன். முதல்ல இந்த குட்டி கிண்ணத்தில் நம்ம உள்ளுக்குள்ளே எண்ணெய் தடவி வச்சுருக்குறோம். அதே மாதிரி இந்த குட்டி டம்ளர்லேயும் உள்ளுக்குள்ளே எண்ணெய் தடவி வச்சுருக்குறோம். இப்போ இதில் இந்த மாவை எடுத்து நம்ம ஃபில் பண்ணி இந்த இட்லியை அவிக்க போகிறோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த கிண்ணம் ஃபுல்லாக வர மாதிரி நம்ம ஊற்றக்கூடாது. ஒரு 3/4 அளவு வர வரைக்கும் மாவை ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தாலே போதும். இதே மாதிரி எல்லா கிண்ணத்துலேயும் மாவை ஃபில் பண்ணிக்கலாம். நாம் எல்லா கிண்ணத்துலேயும் மாவு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக இதை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி டபுள் பாயில் பாத்திரம் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயே இட்லியை வேக வைக்கலாம். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் இட்லி பானையிலேயே அடியில் தண்ணியை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நம்ம மாவு ஊற்றி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த குட்டி டம்ளர் இல்லாட்டினா அந்த குட்டி பவுல் அதில் நல்லா நிற்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இந்த டபுள் பாயில் பாத்திரம் இருக்கிறதுனால நான் இந்த டபுள் பாயில் பாத்திரத்தில் எப்படி இட்லியை வேக வைக்கிறதுன்னு காட்ட போகிறேன். அடியில் இருக்கிற பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மேலே இருக்கிற பாத்திரத்தில் நம்ம மாவு ஃபில் பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுல் அப்புறம் இந்த டம்ளர் எடுத்து நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு
ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு மிதமான தீயில வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட காஞ்சிபுரம் கோவில் பிரசாத ஸ்பெஷல் இட்லி ரெடி ஆயிடும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்மளோட இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன குச்சி இல்லாட்டினா ஒரு ஸ்பூனை வச்சு நம்மளோட இட்லியை லேசாக இந்த மாதிரி குத்தி பார்க்கலாம். மாவு இல்லாமல் வந்தது அப்படின்னா நம்மளோட இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்மளோட இட்லி நல்லாவே வெந்துருச்சு. இப்போது இது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஆற விடலாம். ஆறின பிறகு இந்த இட்லியை எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். நம்மளோட இட்லி நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனோட அடிப்பகுதியை வச்சு இந்த சைட்லெல்லாம் லேசாக எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே கவுத்துனோம்னாலே நம்மளோட இட்லி அழகாக வெளியில் வரும். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு? ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா இட்லியையும் வெளியில் எடுத்துடலாம். இந்த இட்லியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாதுங்க. ட்ராவல் பண்ணுறப்பெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். கார சட்னியோட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இது போகும். இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.